திமுக வரக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் கடந்த தேர்தலிலே வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். கடந்த தேர்தலில் மட்டும் கிடையாது, கடந்த 3 தேர்தலிலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஞாபகம் வச்சுக்க. நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் அவர்களுக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் அவர்களுக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள். ஆக 3 தேர்தலிலும் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு கிடைத்தது என்ன? வெறும் ஏமாற்றம் தான். உங்களுக்கு கிடைத்தது என்ன? தெரு தெருவாக சாராயம், சந்து கடையும், கஞ்சாவும், போதை பொட்டலம், போதை பழக்கம், போதை மாத்திரை, இதுதான் உங்களுக்கு கிடைத்தது. ஆனால் நீங்கள் தமிழக மக்கள் 3 தேர்தலிலும் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள். அந்த தவறை தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். 3 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 39 வெற்றியை கொடுத்தீர்கள். 2000 சட்டமன்ற தேர்தலிலே 2021 சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சிக்கு அவர்களை கொண்டு வந்தீர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 அவர்களுக்கு கொடுத்தீர்களே. என்ன நிலை தமிழ்நாடு இன்னைக்கு? அவங்க சென்னையை பெருக்கி சுத்தம் படுத்தலனா சென்னையில நாங்க நடமாட முடியுமா? யாராவது? கிட்டத்தட்ட 5000 பேர் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பணியாற்றி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? நீ வீட்டுக்கு போ, முடிஞ்சு போச்சு, உனக்கு வேலை இல்லை. ஆனால் இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய நிலையை, அவருடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு அமைச்சர் கூட பேச மறுக்கின்ற ஒரு ஆட்சி. அதுலயும் எந்த தொகுதியில தெரியுமா அவங்க அதிகமா இருக்கிறாங்க? முதலமைச்சருடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தான் அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமில்ல, நம்முடைய பிரச்சனையும் கூட. இப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதை குறித்துக் கொள்ளுங்கள் என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் அக்காமார்களே, தாய்மார்களே, முக்கியமாக பெண்கள் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். தெளிவாக இருங்கள், ஏமாறாதீர்கள் பெண்கள். ஏன்னா இவங்க செய்தது உங்களுக்கு சாதாரண துரோகம் கிடையாது, சாதாரண துரோகம் கிடையாது.